ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் லாஜிக்கில் பூலியன் ஆப்பரேட்டர்ஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜார்ஜ் பூலால் எழுதப்பட்ட மாடர்ன் லாஜிக்கில் பூலியன் ஆப்பரேட்டர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான கன்செப்டாக கருதப்படுது. ஸோ இந்த பூலியன் ஆப்பரேட்டர்ஸ்கள் நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னா, ஸோ நாங்கள் ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுத்த மாதிரி இருந்தால் இது ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பயன்படுத்தின லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதில் மல்டிபிள் லாஜிக்ஸ் இருக்குது, ஒரு 4 லாஜிக்ஸ்கள் இருக்குது. இந்த லாஜிக்ஸ்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, சில முக்கியமான டேர்ம்ஸ்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எண்ட் ஓ மாதிரி டேர்ம்ஸ்கள். ஸோ இந்த டேர்ம்ஸ்களை தான் நாங்கள் பூலியன் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலியன் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயினான ஆப்பரேட்டர்ஸ்கள் இருக்கு. அதில் ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆப்பரேட்டர். ஸோ எண்டுங்கிற ஆப்பரேட்டர் வந்து டாட்டுங்கிற சைன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஸோ இப்போ நாங்கள் ஏ டாட் பி அப்படி எழுதின மாதிரி இருந்தால் ஏங்கிற ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் பிங்கிற ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் எண்டில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ நாங்கள் டொட்டை போடாமல் ஏ டாட் இல்லாமல் சும்மா பி போட்டால் கூட இந்த இடத்துலையும் எண்டுங்கிற கனெக்டிவிட்டி அல்லது எண்டுங்கிற ஆப்பரேட்டர் இருக்குங்கிறது நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எண்ட் ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத நாங்கள் பிறகு பார்ப்போம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆப்பரேட்டர். ஸோ ஓ ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பினா ஏங்கிற லாஜிக்கும் பிங்கிற லாஜிக்கும் ஓ ஆப்பரேட்டர் மூலமா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதோட ஃபங்க்ஷனை நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்த முக்கியமான ஒரு ஆப்பரேட்டர் வந்து நாட். ஸோ நாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டில்டு அல்லது சிங்கிள் கொட்டேஷன் அல்லது ஓவர்லைனுங்கிற இந்த 3 விதமான சிம்பிள்ஸும் பயன்படுத்தப்படும். பட் இதில் ரொம்ப பாப்புலரான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லைன் சிம்பிள் தான். ஸோ இப்போ ஓவர்லைன்ஸ் இப்போ நாங்கள் ஏங்கிற ஒரு லாஜிக்கை போட்டு நாங்கள் ஓவர்லைன் பண்ணின மாதிரி இருந்தால், ஸோ இதோட மீனிங் வந்து ஏங்கிற லாஜிக் த ஆப்போசிட். ஸோ இப்போ ஏங்கிற லாஜிக் வந்து ட்ரூ வேல்யூவை தருதா இருந்தால் ஏட நாட் வந்து உங்களுக்கு ஃபோல்ஸ் வேல்யூவை தரும். ஸோ எப்பயுமே ஒரு லாஜிக் த ஆப்போசிட் லாஜிக்கை டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த நாட் ஆப்பரேட்டர் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா XOR. சோ ஓவும் XORம் வந்து ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கு. இதை நாங்க இன்க்ளூசிவ் ஓன்னு சொல்லுவோம், இதை நாங்க எக்ஸ்க்ளூசிவ் ஓன்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரேட்டர்ஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ்களை பத்தி பார்க்குற நேரம் நீங்க டீடைல்ஸா விளங்கிக்கலாம். சோ இதை நான் சைனை மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லித்தாரேன். ஸோ இப்போ XORங்கிற ஆப்பரேட்டர் வந்து ஒரு பிளஸ் போடப்பட்டு சர்க்கிள் பண்ணப்பட்ட இந்த சைன் பயன்படுத்தப்படும். ஸோ இப்போ A XOR Bங்கிறது ஏங்கிற லாஜிக்கும் பிங்கிற லாஜிக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஓ மூலமா இணைக்கப்பட்டிருக்கு அல்லது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த 4 ஆப்பரேட்டர்ஸ்களையும் பொதுவாக நாங்கள் ஒரு டிஃபரெண்ட் டேர்ம்ல நாங்கள் கால் பண்ணுவோம். ஸோ அதில் முக்கியமானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்டை வந்து நாங்கள் எப்பயுமே பூலியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் இது ரெண்டு லாஜிக்ஸ்கள் வந்து பெருக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கன்செப்டுக்கு கீழே நாங்கள் அது பார்க்கறனால இது பூலியன் ப்ராடக்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் சம்ங்கிற டேர்ம்ஸ்ல அழைக்கப்படும். நாட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் கம்ப்ளிமெண்ட்ங்கிற டேர்ம்ல அழைக்கப்படும். XOR வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் எக்ஸ்க்ளூசிவ் சம்ங்கிற டேர்ம்ல அழைக்கப்படும். சில டைம்கள் இதை நாங்க இன்க்ளூசிவ் சம்னு சொல்லுவோம், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் சம். ஸோ இந்த 4 விதமான ஆப்பரேட்டர்ஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ்களை நாங்க அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ்களோட நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது நாங்க பார்க்க போற ஆப்பரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எண்ட். ஸோ எண்டுங்கிற ஆப்பரேட்டர் எப்படி யூஸ் பண்ணப்படுது, எண்டுங்கிற ஆப்பரேட்டர்ஸ் எந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணலாம், எண்டுங்கிற ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை நாங்கள் ஜென்ரலாக இங்கிலீஷில் இதை நாங்கள் ரீட் பண்ணணும்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிளும் இருக்கணும் ஆரஞ்சும் இருக்கணும். ஸோ ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுங்கிற மீனிங் அதான். ஸோ இப்போ இந்த எண்டுங்கிற ஆப்பரேட்டர் வந்து இந்த ரெண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இதை நாங்கள் வந்து சிம்பிளாக காட்டுறோன்னா எக்ஸ் டாட் ஒய். ஸோ இப்போ எக்ஸுங்கிற ஒரு லாஜிக்கும் ஒய்ங்கிற ஒரு லாஜிக்கும் வந்து எண்டில் இணைக்கப்படுது. ஸோ இப்போ எக்ஸும் இருக்கணும் ஒய்யும் இருக்கணுங்கிறது தான் இந்த எண்ட் ஆப்பரேஷன் அல்லது எண்ட் ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷனா கருதப்படுது. சோ இத நாங்க டாட் இல்லாம மென்ஷன் பண்ணினாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் தான் குறிப்பிடுது. சோ இதை நீங்க எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னா x and yங்கிறது. சோ இந்த எண்ட்ங்கற இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அல்லது பூலியன் ஆப்பரேட்டரோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படும்னா, சோ இத நாங்க ஒரு எக்ஸாம்பிளோட நாங்க பாப்போமா இருந்தா, ஒரு ஸ்கூல்ல
4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அகில், அனோ, சித், சான்னு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கூப்பிடுறாரு இவர், அனோ அண்ட் சான் கம் அப்படின்ட்டு. ஸோ இந்த எண்டுங்கிற இந்த ஆப்பரேட்டர் மூலமா அவர் என்னத்தை மென்ஷன் பண்றாருன்னா, அவருக்கு அனோங்கிற ஸ்டூடெண்ட்டும் வரணும், சானுங்கிற ஸ்டூடெண்ட்டும் வரணும், இவங்க 2 பேருமே கட்டாயமா வரணுங்கிறது தான் அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்னா இந்த 2 பேருமே இவர்கிட்ட போகணும். இவங்க 2 பேரும் போகாம என்ன நடந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட்ஸா நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது சான் போகாம அனோ போறதும் வெளியீடு இல்ல, அனோ போகாம சான் போறதும் வெளியீடு இல்ல, இவங்க 2 பேரும் போகாததும் வெளியீடு இல்ல. சோ இது எப்ப வெளியீடு ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே இவரோட காலுக்கு போறது தான். சோ அதனால தான் அவர் எண்டுங்கிற இந்த டேர்ம் அவர் வந்து யூஸ் பண்ணி இருக்கிறாரு. அடுத்த எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஓ ஆபரேட்டருக்கான எக்ஸாம்பிளை நாங்க பார்ப்போம். அதோ நேரம் ஓட ஃபங்க்ஷன் என்னங்கிறதை நாங்க விளக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பிள், ஓ, ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ற நேரம், ஸோ இந்த ஓ ஜெனரல் இங்கிலீஷ்ல எனக்கு என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, ஆப்பிள் அல்லது ஆரஞ்ச் இந்த ஒரு டேர்மை தான் இது மென்ஷன் பண்ணுது. பட் இதுல ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கு. என்னன்னா, நாங்க ஆப்பிள் அல்லது ஆரஞ்சுங்கிற நேரம் இது வந்து ஒன்னு ஆப்பிளா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆரஞ்சா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆப்பிளும் ஆரஞ்சுமா இருக்கலாம். பட் ஆனா இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அப்போ இது நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்த மாதிரி இருந்தால், இது நீங்கள் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்னு காட்டினீங்களா இருந்தால் எக்ஸுங்கிற லாஜிக்கும் ஒய்ங்கிற லாஜிக்கும் வந்து ஓ மூலமாக இணைக்கப்படுதுங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த ஆப்பிள், ஓ, ஆரஞ்சுங்கிற இந்த ஓங்கிற இந்த ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷனை நாங்கள் பார்த்த எக்ஸாம்பிளே நாங்கள் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் என்ன செய்யறாருன்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுறாரு, அனோ ஓ சான் கம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவர் என்னத்தை எதிர்பார்க்குறாருன்னா, ஒன்று அனோ வரலாம், அப்படி இல்லாட்டி சான் வரலாம், அப்படி இல்லாட்டி 2 பேருமே வரலாம். பட் 2 பேருமே வராமல் இருக்கக்கூடாது. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் படி இவர் எதிர்பார்க்கிறது அதுதான். ஸோ இது எப்போ வெலிட் ஆகும்னா, இவரோட ஒன்று அனோ போனார்னா அது வெலிட் ஆகும். ஏன்னா இவர் அனோ ஓ சான்னு தான் சொல்றாரு. ஸோ அப்படி இல்லாட்டி சான் போனாலும் இது வந்து என்னவாகும்னா ஒரு வெலிடான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்படி இல்லாட்டி இந்த 2 பேர் போனாலும் இது ஒரு வெலிடான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். பட் இவங்க 2 பேருமே போகாத பட்சத்தில் இது ஒரு வெலிடான ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாது. சோ அப்ப ஓங்கிற இந்த ஃபங்க்ஷன் முக்கியமான டேர்ம் தான், முக்கியமான ஃபங்க்ஷன் தான், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரும் வரலாம் அல்லது 2 பேரும் வரலாங்கிறது தான் இதோட மீனிங். சோ இதுதான் ஓங்கிற ஆபரேட்டரோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த முக்கியமான ஆப்பரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஆப்பரேட்டர். ஸோ நாட் ஆப்பரேட்டர் ஒன்று நீங்க யூஸ் பண்ற நேரம், ஸோ இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா கம்ப்ளிமெண்ட். ஸோ அதாவது இந்த இடத்துல நாட் ஆப்பிள் ஓ ஆரஞ்சுன்னு சொல்றோம். ஸோ எங்களுக்கு ஆப்பிள் இல்லை, ஆப்பிள் வேணா ஆரஞ்ச் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதை நாங்கள் வந்து பொதுவாக சிம்போலிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ற நேரம் நாங்கள் டில்டாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓவர் லைனை யூஸ் பண்ணி இதுதான் பாப்புலரான ஒரு மெத்தடாக கருதப்படுது. ஸோ ஓவர் லைன் மூலமா நாங்கள் என்ன சொல்றோம்னா நாட் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அப்போ not takes ஓ வைங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த நாட் ஆப்பரேட்டர் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லுது. அதாவது எக்ஸுங்கிற லாஜிக் ட கம்ப்ளிமெண்ட், எக்ஸுங்கிற லாஜிக் ட ஆப்போசிட் அப்படிங்கிறது தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸுங்கிற லாஜிக் ட வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா இந்த எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து எப்பயுமே ஃபால்ஸா இருக்கும். எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபால்ஸா இருந்தா இந்த கம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கும். ஸோ அதுதான் இந்த நாட் மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இதை நாங்க வந்து டில்டாங்கிற நோட்டேஷன் மூலமாகவும் எழுதலாம். ஸோ இந்த டில்டாவை யூஸ் பண்றதன் மூலமா இது எக்ஸ் ட கம்ப்ளிமெண்ட்ங்கிறது இப்படி சொல்லப்படுது. சில எக்ஸாம் பேப்பர்ஸ் அல்லது சில புக்ஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாட் இந்த அமைப்புல வந்து ரீப்ரசன்டேஷன் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நாட் எக்ஸ்ங்கிறது இப்படி எழுதி காட்டியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு சைன் தான் வந்து சிங்கிள் கோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணப்படும். ஸோ இந்த சிங்கிள் கோட்டேஷன்ஸ் வந்து லேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டைப் பண்ற நேரம் இது லேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த நோட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்பரேட்டரை தான் மென்ஷன் பண்ணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நாங்கள் பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதில் அதே ஸ்கூல் எக்ஸாம்பிளை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ பிரின்சிபல் என்ன செய்கிறாருன்னா நாட் அனோ எண்ட் சான் கம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ எண்டுங்கிற ஆப்பரேட்டர் ஆல்ரெடி நாங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல அவர் அனோன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ நாட் அனோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்ன அவர் மீன் பண்றாருன்னா சான் வரணும், அதே நேரம் அனோவை தவிர அப்போ அவர் 2 பேரை எதிர்பார்க்கிறாரு. பட் அது அனோவா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ சானோட மேபி அகில் வரலாம், அப்படி இல்லாட்டி சித் வரலாங்கிறது அவர் சொல்றாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ ட்ரூ ஆகும்னா, ஸோ இப்போ இதில் சானும் அகிலும் வந்தா இது வேலிட் ஆகும், சானும் சித்தும் வந்தா இது வேலிட் ஆகும். பட் சானும் அனோவும் வந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேலிட்
ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யப்படாதுன்னா கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஸோ அப்போ இப்போ எப்பயுமே அகில் சான் வரலாம், அப்படி இல்லாட்டி சான் சித் இந்த ஸ்டேட்மெண்ட் படி வரலாம். அப்போ எப்பயுமே அனோவும் சானும் இந்த ஸ்டேட்மெண்ட் படி வர இயலாது. அடுத்த முக்கியமான ஆபரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஓ. ஸோ ஓக்கும் ஓ நாங்கள் பொதுவாக இன்க்ளூசிவ் ஓன்னு சொல்லுவோம், எக்ஸ்ஓஆரை வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு டிஃபரெண்ட்டான ஆப்பரேட்டர். ஸோ இந்த ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பார்க்குறதுக்கு போது இது எப்படி இதோட மீனிங் என்னன்னா, ஸோ இப்போ நாங்கள் ஆப்பிள் ஓ ஒரேஞ்சுங்கிறது நார்மலாக இதுக்கு போது பார்த்தோம். ஸோ இதோட நான் இன்னொரு விஷயத்தை சேர்த்தேன்னா, ஆப்பிள் ஓ ஒரேஞ்சில் நாங்கள் பொதுவாக இந்த ஓவில் நாங்கள் பொதுவாக என்ன பார்த்தோம்னா, ஸோ ஆப்பிளும் வரலாம், ஒரேஞ்சும் வரலாம், ஆப்பிள் ஒரேஞ்ச் ரெண்டும் வரலாம். ஸோ அப்போ வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணப்படும். பட் எக்ஸ்ஓஆர் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு என்னன்னா, ஆப்பிள் ஓ orange-ல but not apple and orange, அதாவது இது ரெண்டுமே இருக்கக்கூடாது, but not both அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ apple ஓ orange but not both. அப்போ இதில் வந்து ஒன்று apple வந்தா orange வரையலாது, அல்லது apple வராட்டி orange வரலாம். பட் இது ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிறது தான் இதோட கன்செப்ட். ஸோ அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஓ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபங்க்ஷனை வந்து எங்களுக்கு தருது. ஸோ இதே எக்ஸாம்பிள் வந்து இதை சிம்போலிக்காக காட்டுறானா, எக்ஸ்ஓஆருங்கிற சைன் வந்து ப்ளஸ் போட்டு சர்க்கிள் பண்ணியிருப்போம். ஸோ y வந்து லாஜிக். அப்போ எக்ஸுங்கிற லாஜிக்கும் yங்கிற லாஜிக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஓ மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இது நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, அதே ஸ்கூல் எக்ஸாம்பிளை நாங்கள் எடுப்போம். ஸோ இதில் இப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, அனோ ஓ சான், அவர் கூப்பிடுறாரு அனோ அல்லது சான், பட் நாட் போத், ரெண்டு பேரும் இல்லை. ஸோ அப்போ இந்த பாட்டை நாங்கள் ஒதுக்கிட்டோமா இருந்தால் நாங்கள் இதில் பார்த்தோம் என்னது, அனோ வந்தாலும் பரவாயில்ல, சான் வந்தாலும் பரவாயில்ல, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்தாலும் பரவாயில்ல. இது எப்போ வேலிட் இல்லாமல் போகும்னா ரெண்டு பேரும் வராட்டி தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸோ இப்போ வந்து பட் நாட் போத்துங்கிறது வந்து அப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஓ இந்த இடத்துல ரீப்ரசென்ட் ஆகுது. இதை நாங்கள் சிம்பிளாக சொல்கிறோன்னா அனோ எக்ஸ்ஓஆர் சான். ஸோ அப்போ இதை தான் இப்படி நாங்கள் டீட்டெயில் எழுதியிருக்கிறோம், அனோ ஓ சான் பட் நாட் போத் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதில் மீனிங் வந்து என்னதுன்னா, ஒன்று அனோ வரணும், அப்படி இல்லாட்டி சான் வரணும். ஸோ ரெண்டு பேர் வந்தாலும் இது வெலிட் இல்லை, ரெண்டு பேர் வராட்டி இதுவும் வெலிட் இல்லை. அனோ வந்து சான் வராட்டி இது வெலிட், அனோ வராமல் சான் வந்தாலும் இது வெலிட். ஸோ மற்ற ரெண்டு நிலையிலையும் இது வந்து ஒரு இன்வெலிட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இது கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அப்போ அனோ வந்தால் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான் வந்தாலும் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களா இருந்தால் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஸோ இதுதான் ஓக்கும் எக்ஸ்ஓஆருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரண்ட். ஸோ அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்ப்போம். அப்படின்னா நாங்கள் முக்கியமான 4 ஆப்பரேட்டர்ஸ்களையும் பார்த்துட்டோம். ஸோ எண்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், நாட்டுட எப்படி இருக்கும், எக்ஸ்ஓஆர் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் வந்து பேசிக்காக அதோட ஃபங்க்ஷனை நாங்கள் விளங்கிக்கிட்டோம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, ஸோ இது ஒரு கம்பினேஷன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதில் ஓவும் எண்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரக்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் அனோ ஓ சான் அண்ட் சித் அப்படிங்கிறவங்கள வர சொல்கிறாரு. ஸோ இப்போ இதில் அவர் கட்டாயமாக சித் வரணுங்கிறது மீன் பண்ணுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒன்று அனோ வரலாம், அப்படி இல்லாட்டி சான் வரலாம், அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டு பேரும் வந்தாலும் இவர் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இவர் இது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட்டாக எப்போ கன்சிடர் பண்ணணும்னா, சித்தோட அனோ வந்தாலும் வெலிட் தான், சித்தோட சான் வந்தாலும் வெலிட் தான், சித்தோட அனோ சான் ரெண்டு பேரும் வந்தாலும் வெலிட் தான். பட் சித் மட்டும் வந்தால் இது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஏன்னா இந்த இடத்துல எண்ட் இருக்குது. ஸோ அப்போ எண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம், அப்படி ரெண்டும் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இந்த ஓ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து மீன் பண்ணுது. ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த கம்பினேஷன் பண்ணி இந்த ஆப்பரேட்டர்ஸ்கள் வர நேரம் இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதில் வந்து அனோ ஓ சான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அண்ட் சித் ஓ அகில்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இதில் அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் ரெண்டு பேர்த்தை எதிர்பார்க்கிறாரு. ஸோ அதில் வந்து ஒன்று அனோ சானுங்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் வரலாம், அல்லது அதோட சித் அகிலுங்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் வரலாம். ஸோ அப்போ சானும் சித்தும் வந்தால் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட், அனோவும் அகிலும் வந்தால் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட், சானும் அகில் வந்தால் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட், அனோவும் சித் வந்தாலும் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட். இவங்க 4 பேர் வந்தாலும் அது ஒரு வெலிட் ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அப்போ இதனால இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஆப்பரேட்டர்ஸ்கள் வர நேரம் அந்த ஆப்பரேட்டர்ஸ்களோட மீனிங் என்னங்கிறத நாங்கள் இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் பூலியன் ஆப்பரேட்டர்ஸ்களில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 ஆப்பரேட்டர்ஸ்களும், ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும். அடுத்த வார வீடியோவில் நாங்கள் வந்து பூலியன் வேல்யூஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ.